அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் வைக்கிறேன். சொல்லு. ஏன் இங்கெல்லாம் வேலை கிடைக்காதா? வெளியூர் போய் பார்த்தா தான் வேலையா? நீ இங்க வேலை தேடலன்னு சொல்லு. இங்க பாரு, நீ எங்கேயோ போய் வேலை செய்யறது, நான் இங்க இருக்கிறது, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, என்னை பத்தி கொஞ்சம் யோசி. அதான் டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, என்னை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு. நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் வைக்கிறேன். பாய். புதிராத சிறு பூக்கள், படிக்காத புது பாக்கள், உனக்காக தினம் சேர்த்தேன் அன்பே. மழை மூடும் குளிர்காலம், நீ வந்தால் வசமாகும் எதிர்காலம், உன்னை சேர்த்தேன் அன்பே. ஹலோ, சொல்லு கையல். இந்த டைமாவது ஊருக்கு வருவியா? கண்டிப்பா இந்த தடவை வருவேன். இப்படிதான் நீ ஒவ்வொரு முறையும் சொல்ற, ஆனா நீ என்னை ஏமாத்திட்டே இருக்க. இனி மிஸ் ஆகாது. அதையும் பார்க்கலாம். இந்த தடவை உன்னை ஏமாத்த மாட்டேன், கண்டிப்பா வந்துடுவேன். இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சே போச்சு. பரவாயில்லையே, நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆயிருக்கு. என்ன சொல்ற நீ? இப்ப எங்க இருக்க? இன்னும் 10 நிமிஷத்துல உன் முன்னாடி வந்து நிற்பேன். நிஜமாவா? வைக்கிறேன். மறிக்குழுந்தே என் மல்லிகைப்பூவே, மறிக்குழுந்தே என் மல்லிகைப்பூவே, மாமா பிடிக்கலையா சொல்லு சொல்லு. அம் ம் 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 பார்க்க சிவான மாதிரியே இருக்கு. அண்ணே, சிவானே. நானா? உங்களை தானே? அண்ணே மறிக்கொழுந்த இருங்க வர. மல்லிகை பூவே, மறிக்கொழுந்த மல்லிகை பூவே. என்ன பொட்டி நின்றுச்சு? அண்ணே, ராஜாண்ணே. ஏ, நீ முச்சாமி மோகன் தானே நீ? அண்ணே ஆமாண்ணே. அட, நான் கூட நீ என்னமோ அண்ணே அடிக்க வர நினச்சி பயந்துட்டேன். நெஞ்சு பாரு திக்கு திக்குன்னு அடிக்குது. நான் ஏன்னா உங்களை அடிக்க போறேன்? எப்படி இருக்கீங்க? நான் என்ன சௌக்கியமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அண்ணே நான் என்னண்ணே ஜம்புன்னு இருக்கனே. ஆமாய்யா, பார்த்தாலே தெரியுது நல்லா ராஜா மாதிரி இருக்க. சரி, எனக்கு சோழி இருக்கு, பிறகு பார்ப்போம். அண்ணே இனிமேல் இங்கே தான் இருப்பேன், வீட்டுக்கு வாங்க. அட, நான் ஒரு மடப்பையன், நீ இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்ட்டு கேட்க மறந்துட்டேன் பாரு. அண்ணே இனிமேல் சொந்தமாக இங்கேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கனே. என்ன செடி வளர்த்த போறியா? அண்ணே இல்லைண்ணே, சொந்தமாக தொழில் பண்ணிட்டு அப்படியே உங்க கூட இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கனே. நீங்களாம் வந்தாதாய்யா நம்ம ஊரெல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும். ஆமாண்ணே, அப்படியே வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. என் அத்தை பொண்ணு இருக்கால, அதான் அவளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கனே. ஏய், யார சொன்ன? என் அத்தை பொண்ணு கையல்னே. ஏயா, உனக்கு விஷயம் தெரியாதா? உன் அத்தை பொண்ணு செத்து வருஷமாச்சியா? அண்ணே என்னண்ணே உளறீங்க? அவ கூட நான் தினமும் ஃபோனில் பேசிட்டு தானே இருக்கேன். சரியா போச்சு. இத்தனை நாளா வீட்டில் தான் அவைய சுத்திட்டு இருந்தா, இப்போ ஃபோன்லயும் வர ஆரம்பிச்சிட்டாளா? நம்பிக்கை இல்லாட்டி என் ஃபோனை வேணா காட்டுறனே, பாருங்கண்ணே. அட, அதை விடியா, வாயா போலாம். இருண்ணே நம்ம காரில் போகலாம். மாடு கிட்டத வண்டியில நான் எப்படி வர்றது? வாயா போலாம். அண்ணே எங்கண்ணே என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? அண்ணே சொல்லுங்கண்ணே, கார் வேற தனியா இருக்குண்ணே. அதை பொட்டி கிடக்குது, வாயா. இன்னும் எவ்வளவு தூரம் போவோம்? நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. இங்கதான் வந்தாச்சு, வா வாயா. அண்ணே அண்ணே இருங்கண்ணே, இப்படிண்ணே. படிச்சு விழுந்தா ஐயா.
தம்பி இங்கதான். சொன்னல கயல் கயல் அண்ணே என்னண்ணே உண்மையாலுமே கயல் செத்துட்டாளா? தம்பி சத்தியமா செத்துட்டு தம்பி. ஆ? ஆ. ஆ? அண்ணே என்ன ஆ, ஆ. கயல் அண்ணே என்னண்ணே நடக்குதுங்க? தம்பி அந்த பொண்ணோட ஆத்மா தம்பி. அண்ணே என்னண்ணே இப்படி பண்ணியிருக்கா? தம்பி நீங்க போன விரக்தில போயிட்டா தம்பி. அவளுக்காக தான் இதெல்லாமே பண்ணேன். லைஃப்பில் நல்லா சம்பாரிச்சதே அவளுக்காக தானே. இங்கே வந்து சந்தோஷமா இருக்கலான்னு பண்ணேன். ஆனால் அதுக்குள்ள அவள் இப்படி பண்ணி வச்சிருக்கா. தம்பி நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாம் பகவான் கையில் தம்பி. இவளுக்காக தான். தம்பி தம்பி என்னன்னே நடக்குதுங்க? தம்பி உன் அத்தை பொண்ணு தம்பி. அவள் வேலையை ஆரம்பிச்சிட தம்பி. என்னன்னே இதெல்லாம்? தம்பி எந்திரிங்க. நான் என்னன்னே பண்ணேன்? என்ன ஏன்னா அடிக்கணும்? தம்பி இதெல்லாம் உன் அத்தை பொண்ணு வேலை தான் தம்பி. அவளே தான். நான் என்னன்னே பண்ணேன்? அண்ணே பாருன மறுபடியும் நான் அடிச்சிட்டே இருக்கானே. தம்பி பொறுமையாரு. உட்காரு 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 உட்காரு. எதுக்குன்னே என்ன அடிக்கிறா? நான் என்னன்னே பண்ணேன்? புரியாரு. ஐயோ அவளுக்காக தானே பண்ணேன். என்ன எதுக்குன்னே அடிக்கணும்? எப்பா 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 அண்ணன் தெரியுனாப்பா. ஐயோ ஐயோ இந்த வார்த்தை எப்பா சொன்ன? ஐயோ ஐயோ ஐயா ராஜா. ஐயா கண்ணு கண்ணு ராஜா. ஐயா ராஜா. ஐயா எங்க முகத்தை காட்டு. அப்பாடா நல்ல வேலை அடி கம்மியா விழுந்திருக்கு. எப்பா அது ஆசை என்ன நிறைவேற்றி வைப்பா. அது துர்வாத்மாப்பா. என்னால் முடியலண்ணே. அடிவாங்க. அவளுக்கு என்ன வேணும்னு கேளுங்கண்ணே. ஏமா உனக்கு என்னமா வேணும் சொல்லுமா. தம்பி பண்ணுவாமா. அண்ணே என்ன வேணும்னு கேளுங்களேன். என்னால் இப்படி அடி வாங்கி சாக முடியும். என் உயிரை கூட கொடுத்துட்றேண்ணே. ஏமா ஏமா அவன் உயிரே தரன்ட்டாமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. தம்பி அண்ணே ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பேசிக்கிறேண்ணே. எப்பா இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ ஃபோன் பேசுறேங்கிற. அண்ணே ஒரே ஒரு ஃபோன் தானே. ரொம்ப நேரம் ஆமாப்பா அந்த ஆவிதான் ஃபோன்ல பேசும். கேளு கேளு. ஏமா உனக்கு என்ன வேணும் சொல்லுமா. ஹலோ தம்பி பண்ணுவாமா. உன் ஆசை என்னன்னு சொல்ல. எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிடுறேன். என்ன சொல்ற? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்படுறதுக்கு நான் உன் கூடயே நான் வந்துடுறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? நீதான் செத்து போயிட்டியே. நான் செத்து போயிட்டேனா? யார் சொன்னா? நம்ம சிவாண்ணே. ஐயோ சிவானாவா? அந்த ஆளே ஒரு பைத்தியம். பொறுமையா இருமா. அண்ணதுக்கு இருக்க உங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கதாமா இருக்க. நீ பட்டையை போட்டுட்டு பல்லு விளக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நீ பைத்தியமாக தான் இருப்பேன்னு. எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணன் இருக்கேன் அண்ணன் இருக்கேன் அண்ணன் இருக்கேன் அண்ணன் இருக்கேன். என்ன சொல்ற?
ஆமா, இந்த ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் அத்தை பொண்ணு செத்து போயிடுச்சுன்னா இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். அந்த பொண்ணு அடின்னு அடிச்சே கொன்றும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு கையல். அடா ஆமா, அங்க பிரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வெளியூர் போயிட்டுன்னு சொல்லி விரக்திலே தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அப்ப இருந்து அந்த பொண்ணு ஆவியா தான் அலைஞ்சிட்டு இருக்கு. யாரு வந்தாலும் அடிச்சே கொண்டு போடும். தயவு செஞ்சு எப்படியாச்சும் உயிரோட வந்து தொலை. வெளியே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி வை. எப்பா ஆவி போயிடும், உயிர் கொடுத்துருவில்ல? போயா நீ? எப்பா எப்பா உயிர் கொடுப்பா, எப்பா உயிர் கொடுத்துருவில்லப்பா. அடச்சி பா. எப்பா உயிர் கொடுத்துருவில்லப்பா, எப்பா உயிர் கொடுத்தா ஆவி போகும். உயிரா கேட்குற, உள்ளே கிடந்து சாவு. நீ வெளியே வர முடியாது. Great escape! ஏ தம்பி, ஏயா முத்துச்சாமி பையன் தானே நீ? அண்ணே ராஜா தானே? வாயா வாயா வாயா. என்னையா உடம்பெல்லாம் அடியா இருக்குது? வா 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 வா, உட்காரு உட்காரு உட்காரு. என்னையா உடம்பெல்லாம் இப்படி அடிபட்டிருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் உங்க தம்பி தானே? ஏன் தம்பியா? அவன் என்ன பண்ணா? ஆமா, உங்க தம்பிக்கு பைத்தியன்னு ஊரே சொல்லிக்குது, உண்மையா? நீ கண்டுபிடிச்சியா? இல்லனே, கேள்விப்பட்டனே. கேள்விப்பட்டதில்ல, நீ கண்டுபிடிச்சியா? கையல் தானே சொன்னா. கையில் சொன்னதில்ல, நீ கண்டுபிடிச்சியா? அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க, வேணும்ட்டு கேட்கல, எல்லாரும் சொன்னாங்க, அதான் நீ கேட்கல. கண்டுபிடிச்சியா இல்லையா? நான் பார்க்கும்போது அவர் நல்லா தானே இருந்தாரு. இருந்தானா? அதுதான் வேணும். அதனாலதான் உனக்கு டெய்லி கிளீன் ஷேவ் பண்ணி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு அனுப்புற. என்னன்னு நீங்களும் இப்படி பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லையா, அது என் குடும்பத்துக்கே கிடைச்ச சாபம். நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, எல்லா பக்கம் கூப்பிட்டு போயிட்டோம், ஒன்றும் குணமான மாதிரி தெரில. உன்ன மாதிரி யாரோ கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அண்ணே நீங்க கஷ்டப்படணும்னு அப்படி கேட்கலண்ணே. பரவாயில்லையா, நீ உண்மையைத்தானே சொன்ன, கரெக்டு தான்யா. சரியா, உடம்பெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு, காப்பி தண்ணி எதாவது சாப்பிட்றியா? ஏதாச்சும் இருந்தா கொடுங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா வலியும் காணாமல் போயிடும். நிறைய பேர்த்துக்கு குணமாக இருக்குன்னா பார்த்துக்கோயேன், குடி. என்னன்னு இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? இது வேற கணக்கு. ஓ ஓ சரி. கேட்க மறந்துட்டேனே, அண்ணனுக்கு எப்படின்னு எப்படி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை சாமி, சின்ன வயசுல நானும் அவனும் எங்கள் அப்பா அம்மாவோட குடும்பத்தோட அந்த கடல்ல கப்பல் இருக்குல்ல, கப்பல், அதுல எல்லாம் ஒன்னா போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்தப்போ பெரிய அலை இருக்குல்ல, அலை சுனாமி மாதிரி. ஒரே ஒரு ஃபோன் கால் பேசிக்கிறேன். பேசு 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 பேசு. சொல்லு கையல். வெளியே வந்துட்டியா? வந்துட்டியா இல்லையா? எப்படியோ கொஞ்சம் அடியோட தப்பி வெளியே உயிரோடு வந்துட்டேன். சரி, ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஆகலல்ல? பெருசாலாம் எதுவும் ஆகல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். தயவு செஞ்சு அந்த சிவாவோட அண்ணக்கண்ணில் மட்டும் பற்றாத. ஏன்? சிவாவாத அரை பைத்தியம், இருந்தாலும் முழு பைத்தியம். சிவாவாச்சும் உன்னை உள்ள கொண்டு போய் பேய்கிட்ட அடி வாங்க வச்சானா, ஆனா இவன் அப்படி கிடையாது. காப்பில விஷத்தை கலந்து ஸ்பாட்லயே கொண்டுருவான். இது வரைக்கும் அவன் 14 பேர்த்த கொண்டிருக்கான். 15. தயவு செஞ்சு அந்த ஆள் கண்ணப்பெல்லாம் உயிரோட வந்து தொலை. வைக்கிறேன். அந்த பெரிய அலை வந்துச்சா, அந்த சுனாமி தண்ணி பூரா ஆன்னு அவனே குடிச்சுட்டாப்பா. அதனால பைத்தியமாயிட்டாப்பா.